நம்ம நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல டாப் 3 கிரிப்டோ ட்ரேட்ஸ் பார்க்க போறோம். வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். எந்த கிரிப்டோல நம்ம ட்ரேட் பண்ணா மேக்ஸிமைஸான ப்ராஃபிட் கிடைக்கும் அதை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல பார்க்க போறோம். செகண்ட் வந்து நம்ம லாஸ்ட் 2 டேஸா ட்ரேட் பண்ணியிருந்தோம், பட் லாஸஸ் நம்ம அச்சீவ் பண்ணியிருந்தோம். ஸோ எதனால லாஸ் வந்துச்சு, எந்தெந்த ட்ரேட் லாஸ் வந்து அதை டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க டேரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிடிசி அனலைஸ் தான் பார்க்க போறோம். நம்ம பிடிசி வந்து வீக்லி அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம டேரக்டா வீக்லி பத்தி பார்ப்போம். பிடிசி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மந்த்லியிலேருந்து வரலாம். மந்த்லி வைஸ் பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறான். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 1 lakh ரீச் பண்ணிட்டு இப்போ டவுன் ட்ரெண்ட்ல வந்துருக்கிறான். இந்த இப்போ வந்து பாக்குறதுங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ மந்த்லி வைஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு, பட் வீக்லி டெய்லி பார்த்தீங்கன்னா வந்து அப் ட்ரெண்ட் மாறதுக்கான ஒரு சைன் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா இங்கே மார்க்கெட் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியுதுதான். இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹிட் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 3 டேஸ்ல பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேல வந்திருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 84,000 எல்லாருக்குமே தெரிஞ்ச லைன் ஒரு சப்போர்ட்டா ரியாக்ட் ஆயிட்டு இருக்குது. மார்க்கெட் ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு புல் பேக் வந்திருக்குது. ஸோ இந்த ஒரு சைன்னால பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து பையிங் கொடுத்துருந்தோம். பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா சில ட்ரேட் வந்து லாஸ் ஆயிருந்துச்சு, சில ட்ரேட் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் ப்ராஃபிட் வந்தது. ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயில் பார்த்துலாம். இப்போதைக்கு பிடிசி பாத்தீங்கன்னா ஒரு பையிங் சைன்ல இருக்கலாம், தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால நம்ம மோஸ்ட்லி நம்ம பையிங் சைன் பக்கம் தான் போகணும், செல்லிங் போக வேணாம். ஏன்னா மார்க்கெட் அந்த சைடு போதும், நம்ம அந்த சைடு தான் போய் ஆகணும். சரி, செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம சொலானா பார்க்க போறோம். சொலானா வந்து நம்ம மந்த்லியில பார்த்துலாம். மந்த்லியில பாத்தீங்கன்னா வந்து சொலானா வந்து ஒரு சப்போர்ட் கிட்ட இருக்குது. ஏன்னா லாங் டேர்ம் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்கான சப்போர்ட் லைன் கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இங்க எம்பேட் டவுன் ட்ரெண்டுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் ஆகுது சொலானா. ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பையிங் எதிர்பார்க்கலாம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து வீக்லியில வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகுது, தெளிவா உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த லெவல் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு அப்சைட் போதும் ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுது. ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல பையிங் நம்ம சொல்லியிருக்கிறோம். வீக்லியுமே சரி டெய்லியும் பாத்தீங்கன்னா வந்து இங்க 2 லெவல் கிட்ட வந்து ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆயிடுது. இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆயிட்டு அதை பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு வந்து அசெண்டிங் ட்ரெண்டிங் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இது சேனல்ல இன்னுமே வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இதனால மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வந்து பையிங் ஆக வாய்ப்பு ரொம்ப ஹையராகவே இருக்குது. நம்ம டெய்லியே பாத்தீங்கன்னா இந்த டீட்டெயிலா உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். வாங்க நம்ம அதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 4 ஹவர்ஸ்ல பார்த்துருவோம். நம்ம 4 ஹவர்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம பார்ப்போம், அது கீழே வந்து நம்ம பார்க்க மாட்டோம். எல்லாருக்குமே தெரியும் நம்ம ப்ராஃபிட் புக்கிங் இடத்துல இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பையிங் பண்ணலாம். பட் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க கரெக்டா என்ன வரும், ஏன்னா இந்த சேனலை பார்த்தோன்னே சில பேர் சொல்லுவீங்க. ஏன்னா நாங்க பார்த்தீங்கன்னா அழகா இந்த லைன் கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சப்போர்ட் எடுத்துக்கணும். இங்க வந்து சப்போர்ட் இருக்கணும், பட் இங்க தான் நம்ம ஸ்டாப் லாஸே கொடுத்துக்கணும். வெரி சிம்பிள் தான். பின்னாடி ரியாலிட்டியை பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு ஒரு பையிங் சைன்ல போறான். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இப்ப சப்போர்ட்ல ஆகணும்னா திரும்பி இங்க வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு செல்லிங் சைன் கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு நம்ம பையிங் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து ஒரு சின்ன குவான்டிட்டி பை பண்ணியிருப்போம். ஒரு 134-35க்கு மேல க்ளோசிங் நல்ல ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கொடுத்தாலும் பையிங் கொடுத்துலாம். ஏன்னா தெளிவா இங்க பாருங்க, இந்த இடத்துல கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால் ஆயிருந்துச்சு இந்த லெவல் கிட்ட. ஸோ இப்போ அந்த லெவல் கிட்ட ட்ரேட் ஆகும்போது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இங்க வந்து செல்லிங் தான் இருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஹையரா இருக்கும். அந்த லெவல் கிட்ட ட்ரேட் ஆகும். மோஸ்ட் ப்ராபபிலி வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால சொலானா பாத்தீங்கன்னா நம்ம பையிங் சைன் வச்சுக்கலாம். சொலானா மட்டுமே ஃபர்ஸ்ட் கிரிப்டோ நம்ம சொலானா வச்சு, செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம எத்திரியம் வந்து நம்ம பையிங் சிக்னல் கொடுத்துருந்தோம் நம்ம பெய்ட் மெம்பர்ஷிப்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற டீடைல்ஸையும் பார்த்துடலாம். இப்பயுமே இன்னுமே பாத்தீங்கன்னா இது பையிங் சைன்ல தான் இருக்கலாம். ஸோ யார் வேணா இப்போ பை பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள் தான். இப்போ எத்திரியம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கீங்க தான். பட் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து ஒரு அழகான சப்போர்ட். ஆல்மோஸ்ட் 1 இயர் கிட்ட வரைக்கும் கூட சொல்லலாம். 1 இயர் 1 or 2 இயர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே லைன் கிட்ட வந்து ட்ரேட் பண்ணி தான் ஏத்தியும் அந்த லெவல் கிட்ட தான் இப்போ வந்து நம்ம பாக்குறோம் சப்போர்ட் எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால இங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போறது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க தான் போகுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் வந்து இருக்குது. ஐ மீன் ஒரு அசனிங் ட்ரேடிங் பேட்டர்ன் தெளிவா தெரியுதா? ஸோ அந்த பேட்டர்ன்ல தான் நம்ம வந்து பையிங் பண்ண நம்ம பாக்குறோம். அந்த பேட்டர்ன் படி பாத்தீங்கன்னா இங்க ஒரு சப்போர்ட் இருக்குது. செகண்ட் பாத்தீங்கன்னா அழகா பாருங்க, தெளிவா தெரியுது இங்க ஒரு சப்போர்ட் அழகா.
ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகிறான். ஸோ இவன் சப்போஸ் போகிற மாதிரி தான் நம்ம ஆல்மோஸ்ட் இவங்கிட்ட வந்து ஒரு 5 to 7% எதிர்பார்க்கலாம். 5 to 7% வரைக்குமே நம்ம வந்து எத்திரியத்தில் நம்ம வந்து பை பண்ணி ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். இப்போ 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட வந்து ஒரு பையிங் சைன் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன நடக்க வாய்ப்பு இருந்தால் ஒன்று இப்போ ஒரு பையிங் ஆகலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மேலே போக வாய்ப்பு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் நம்ம பையிங் கொடுத்துருந்தோம். செகண்ட் கிரிப்டோ. தேர்ட் பார்ப்போம் பேபி. பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் தான் பண்ணியிருந்தோம். பேபி வந்து டேல பார்த்தா ரொம்ப பெரிய லெவலில் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். பேபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 105 or 10% நம்ம எடுத்திருந்தோம். நம்ம இந்த லெவல் கிட்ட சொல்லியிருந்து ஆல்மோஸ்ட் 120% நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். பட் இங்கே ஷார்ட் வந்து நம்ம லேட்டாக தான் எடுத்திருந்தோம். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த லெவல் கிட்ட வந்து நம்ம ஷார்ட் சொல்லியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் இந்த லெவல் தான். நம்ம நினைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5% கிட்ட போய் கீழே இறங்கிட்டான். 4.45% கன்ஃபார்ம் கீழே இறங்கிட்டான். நம்ம இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் நம்ம இந்த லெவல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிடிசியை பார்த்துன்னா நம்ம பார்த்தோம் ஷார்ட் நம்ம மார்க்கெட் ஆப்போசிட்ல நம்ம வந்து ஷார்ட் சொல்லிக்கிறோம். மறக்காம ஒன் செகண்ட் பாருங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபன் சொல்லியிருந்தோம். பட் ஃபன் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. வெரி சிம்பிள். இந்த ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆயிருந்ததுனால பிரேக் அவுட் கொடுத்துட்டு போயிருப்போம்னு நினைச்சிருந்தோம். பட் ஆனால் ஒரு பிரேக் அவுட் கொடுக்காம ரீடெஸ்ட்மெண்ட் ஆகாம நம்ம பை பண்ணது தப்பா போச்சு. அதான் ஒரு மத தப்பு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிட்டான். ஸோ இன்கேஸ் நம்ம பை பண்ணால் திரும்பி இங்கே கீழே இறங்கிட்டு கண்டிப்பாக இந்த மார்க்கெட் திரும்பி எவ்வளோ தூரம் வரும் வந்து இப்படின்னு வாலட்டைல் ஆகிட்டு திரும்பி இங்கே போகும்போது நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ஃபன் ஒரு கிரிப்டோ வந்து நம்ம ஒரு கண் வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகே, ஒரு கிரிப்டோ நம்ம இன்னைக்கு ஒரு கிரிப்டோ லாஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே பையிங் தான் இருக்கலாம். தேர்ட், நம்ம லாஸ்ட் 2 டேஸாக கிட்ட வந்து நம்ம செல்லிங் சில கிரிப்டோ சொல்லியிருந்தோம் பையிங்க்கு. ஃபர்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பையிங் சொல்லியிருந்தோம். பட் இன்னுமே லாஸ்ட்ல தான் இருக்கிறேன் தவிர பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஸோ அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். இதனால நம்ம இன்னுமே வச்சிருக்கோம்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு அழகான ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. மோஸ்ட்லி இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்குது கீழே. சரி, செகண்ட் பார்த்தீங்கன்னா டேல பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. இது வந்து பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகலை. தேர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் ஆகுது. இன்னுமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி நடக்கல. ஸோ மோஸ்ட்லி வந்து இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாம் இங்கே வந்து பையிங் நம்ம சொல்லியிருந்தோம். பிரச்சனை கிடையாது, நம்ம இங்கே தான் பையிங் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3% வந்து டவுன்ஃபால் இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஆப்ஷன் வந்து நம்ம பை பண்ணிப்போம். வெயிட் பண்ணுங்க, ஆப்ஷன் வந்து லாஸ் ஆயிடுறது. வெயிட் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ண வேண்டாம், பார்த்துக்கலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா பேட்ஜில் வந்து நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். பட் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக நம்ம சில பேர் வந்து சார் ரொம்ப ஸ்டாப் லாஸ் பெருசாக சொன்னால் நம்ம கொஞ்சம் கிட்ட கொடுத்துருந்தோம். பட் அதுவே எங்கள் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நம்ம இந்த லெவல் தான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். பட் இங்கே வச்சதுனால பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 10% மேலே வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் மேலே போயிருந்தா நம்ம கொடுத்த டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிட்டோம். பேட்ஜர்ன்ற ஒரு கிரிப்டோ மட்டும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. சரி விடுங்க. அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா வந்து பெண்டலுமே சேம் ஆஸ் வெல் அஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு 0.25% ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்பி வந்து ப்ராஃபிட் கிட்ட போயிட்டு இருக்கிறோம். பெண்டல் ஒரு 2 கிரிப்டோ, ஒரே ஒரு கிரிப்டோ மட்டும் REZ VIDT இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ்ல நம்ம இந்த இடத்துல பையிங் கிட்ட சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட. பட் ஸ்டாப் லாஸ் சின்னதான், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. வேற நம்ம என்ன எதிர்பார்த்திருந்தோம் வந்து இவ்வளோ பெரிய லாஸ் டவுன்ஃபால் ஆயிருந்தா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து அது மிஸ் ஆயிடுச்சு. இது இந்த ஓம் கிரிப்டோ இது எல்லாமே அப்படிதான் இருக்குது. இட்ஸ் ஓகே. VIDT REZ அதுவும் நம்ம அப்படிதான் நினைச்சிருந்தோம். REZ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இத்தனை கிரிப்டோ ஹிட் ஆனது பரவாயில்ல. நம்ம ஸ்ட்ராட்டஜி மேல இன்னும் ஃபோக்கஸா இருக்கும். பை பண்ணுவோம், ஒழுங்கா ப்ராஃபிட் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே நம்பர் இருக்குது, நம்ம கிரிப்டோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் தென் பை.